நேற்று அன்சீனில் வந்து சௌந்தர்யா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. யார்கிட்டனா ராயன் கிட்டேயும் பவித்ரா கிட்டேயும். ஆமாம், இவங்கெல்லாம் ஏதோ வந்து பெரிய கேம் சேஞ்சர்ஸ் மாதிரியும், இவங்க தான் அந்த கேமையே அப்படி தூக்கி நிறுத்த வந்த மாதிரியும், நம்மெல்லாம் ஏதோ சாப்பிட்டுட்டு அப்படியே வா போவோம் அப்படி சொல்லிட்டு போகிறதுக்கு வந்த மாதிரியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு ஜெலஸ் ஃபீலிங்கோட பேசிகிட்டு இருக்காங்க. பவித்ராவும் ராயனும் சிரிக்கிறாங்க. உடனே இவங்கன்னு சொன்னியே அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா கேட்குறாங்க. உடனே சௌந்தர்யா சொல்கிறாங்க, இல்லை இவங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தம் அப்படிங்கிறாங்க. உடனே அதில் நிறைய கேட்டகரி இருக்குது, இவங்களில் நிறைய கேட்டகரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பவும் பவித்ரா இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, யார் நீ இவங்கன்னு சொல்கிற அப்படின்னோடனே, இவங்கன்னா வேறு யார், முத்து, மஞ்சரி, ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு ராயன் வந்து ஃப்ரெண்டில் இருக்கார் இல்லையா, இவன் கூட சம்டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜோக்குக்காக ராயன் பேரை சொல்கிறாங்க. நம்மக்கிட்டலாம் பேசுகிறதுனா சும்மா சாப்பாடை பற்றி பேசுவாங்க, அவங்களாம் ஏதோ பெரிய கேம் சேஞ்சர்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவ்வளோ கிளாப்ஸ் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக சௌந்தர்யா ஹாப்பியாக இருக்கலாம், அதுக்கப்புறமும் எதுக்கு இவ்வளோ ஜெலசி அப்படிங்கிறது தான் தெரிய மாட்டேங்குது. இவங்கெல்லாம் கடைசி டைட்டில் வேறு பர்சனுக்கு போகிறப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு நமக்கு ஒன்றும் புரியல. இதே மாதிரி பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.